அஸ்ஸலாமு அலைக்கும். பூண்டு ஊறுகாய் செய்முறை. இதுக்கு தேவையான பொருட்கள் 250 கிராம் பூண்டு தோல் உரிச்சு வச்சுக்கணும். 180 கிராம் புளி வாஷ் பண்ணி நல்லா எடுத்துக்கணும். 50 கிராம் வரமிளகாய், 25 கிராம் கடுகு, 25 கிராம் வெந்தயம் வறுத்து எடுத்துக்கணும். பூண்டு கொரகொரப்பாக அரைச்சிக்கணும். புளி பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். வரமிளகாய் கொரகொரப்பாக அரைச்சிக்கணும். ஒரு கைப்பிடி அளவு பூண்டு தட்டி எடுத்துக்கணும். 2 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், தேவையான அளவு சால்ட்டு, கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவு, 25 கிராம் கடுகும் வெந்தய பொடி, 1 டீஸ்பூன் பெருங்காயம் இதெல்லாம் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சுக்கணும். கடாயில் 250 கிராம் கடலை எண்ணெய் போட்டுக்கணும். ஆயில் ஹீட் ஆனவுடன் 25 கிராம் கடுகு போடணும். ஒரு கைப்பிடி அளவு பூண்டு தட்டினது இதில் போட்டுக்கணும். ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை போட்டுக்கணும். 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கணும். இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். பூண்டு கொரகொரப்பாக அரைச்சது இதில் போட்டுக்கணும். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் புளி போட்டுக்கணும். இதில் பேஸ்ட் அரைச்சது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். வரமிளகாய் கொரகொரப்பாக அரைச்சது இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இது நல்லா கலந்து விட்டுக்கினே இருக்கணும். அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், தேவையான அளவு சால்ட்டு இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். பெருங்காயம் 1 டீஸ்பூன் இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். வெந்தயம் கடுகு பொடி இதில் போட்டு நல்லா கைவிடாமல் கலந்து விட்டுக்கினே இருக்கணும். 30 மினிட்ஸ்க்கு அடி பிடிக்காமல் நல்லா கலந்து விட்டுக்கினே இருக்கணும். இது எண்ணெய் மேலே திரிஞ்சு வரணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பூண்டு ஊறுகாய் தயார். இது ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு வச்சுக்கலாம். பூண்டு ஊறுகாய் தயார். சுட சுட பூண்டு ஊறுகாய் தயார். வாங்க சாப்பிடலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.